உனது நிழல்தான் எனது பெரிய பலம். ஆயுள் முழுவதும் நன்றி கடனுடன் பிரீத்தி. அந்த போதை அரக்கனிடமிருந்து காப்பாற்றி எனது அக்கா. எனக்கு அக்கா அல்ல, தெய்வம். எனது நன்றியுடன் சுந்தரமூர்த்தி. மூத்தவள் மகளாக இருந்தும் குடும்பத்திற்கே மூத்தவளாக விளங்கும் அக்காவிற்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். பூஜா. The same bastard again. Flowers கிடைச்சதா? என்னடா இந்த அனாமதேய ராஸ்கல் இன்னும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லலையேன்னு பார்த்தேன். எஸ் பிரேமி, புத்தாண்டு வாழ்த்துக்கள். விஷ் யூ வெரி ஹாப்பி, ப்ராஸ்பரஸ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் நியூ இயர். ஓ மிஸ்டர் அஸ்வின், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷ் யூ த சேம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி நியூ இயர்க்கு விஷ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் முந்திக்கிட்டீங்க. நிஜமாவா? தேவையில்லாமல் நான் போய் சொல்கிறது கிடையாது மிஸ்டர் அஸ்வின். அப்போ ஏன் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஐ ஃபீல் கிரேட்லி ஆனர்ட். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இன்னைக்கு டைம் இருக்குமா உங்களுக்கு என் வீட்டுக்கு வரத்துக்கு? சாரி மிஸ்டர் அஸ்வின், நான் இந்த நியூ இயர் பார்ட்டி அது இதுன்னு போகிறது கிடையாது. நோ பார்ட்டிலாம் இல்லை. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. என் சிஸ்டர் ஸ்வேதா ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன் உங்களை பற்றி. உங்களை மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. வெளியில் எங்கேயும் போகிற மூடில் இல்லை நான். ப்ளீஸ் ஜஸ்ட் 10 minutes, அதுக்கு மேலே இருக்க வேண்டாம். ஆஃபீஸ் கூட இன்னைக்கு லீவ் தானே. நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். ஓகே? பிக்கப்லாம் ஒன்றும் வேண்டாம். 10:30 மணிக்கு நானே வரேன். அட்ரஸ் தானே தெரியுமே, முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கேனே. ஆண்டி டண்டடா, இந்தாங்க நியூ இயர் கம்ப்ளைண்ட். நியூ இயர் கம்ப்ளைண்ட்டா? ஓ, நியூ இயர் காம்ப்ளிமெண்ட்டுங்கிறியா? ரெண்டு ஒன்று தாங்க. ஆமாங்க, ரெண்டு ஒன்று தாங்க. ஏய், நீ காந்தி இல்ல? காந்தியா நேரில் வந்து நியூ இயர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருனா எல்லாருக்குமா கிடைக்குமா இது? கிடைக்காது. ஆமா, 1.5 அடிக்கு இருக்க எப்படி காலிங் பெல் அடிச்ச? எப்படியா? என்ன தூக்குங்க சொல்றேன். இப்படி தாங்க. இப்ப நான் தூக்குனேன், இதுக்கு முந்தி எப்படி அடிச்ச? என் கண்ட்ரோல் ஒரு பூதம் இருக்குங்க. வாட்சை தேய்ச்சா வந்துருங்க. வாட்சை தேய்ச்சா வந்துச்சு. தூக்கு விடியான்னு தூக்கி விட்டுச்சு. பெல் அடிச்சேன், கீழே இறக்கி விடியான்னு கீழே இறக்கி விட்டுச்சு. வஞ்சுக்கோன்னு மாட்டேன்னுடுச்சு. அதோ பாருங்க மறையாம நிக்குது நைனா பூதம். ஏயா உன்னை மஞ்சுக்கோன்னு சொன்னேன்ல, பொண்ணை பார்த்தா பூதம் ஒரு சிரிக்குது. ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ, விஷ் யூ த சேம். ஆமா, என் வீடு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நான் எப்பவுமே எல்லாரும் பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி வச்சுப்பேன். வெளியே கிளம்பிட்டு இருக்கீங்களா? என்ன நைனா வந்தால கவனிக்காம வெட்டியா பேசிட்டு இருக்க? பிஸ்னஸ் சொல்கிறான். பிஸ்னஸ் செகண்ட் ஹேண்ட் கார் விற்கிறது பற்றி. கார் வாங்குறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேனே சார். சும்மா பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கார், செகண்ட் ஹேண்ட். ஃபர்ஸ்ட் சேல் உங்களுக்கு நியூ இயரில் நான் பண்ணேன்னா வருஷம் பூரா ரோரிங் பிஸ்னஸ் எனக்கு இருக்கும். தயவு பண்ணி என்னை விட்டுருங்க சார். கார் வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் கிடையாது. என்ன நைனா நீ உனக்கு பிஸ்னஸே பேச தரல. ஆண்டி இப்போ நீங்கள் 300 பணமும் தர தேவையில்லை. டோக்கனை ₹1 கொடுங்க, அது போதும். ஆண்டி உங்களுக்கா ஸ்பெஷல் ஆஃபர். வண்டியை பாருங்க, 1992 மாடல். பார்த்தா சொல்ல முடியுமா? சிங்கிள் ஓனர், நோ ஆக்சிடென்ட். ₹1 கொடுங்க, கையெழுத்து போடுங்க. கார் உங்களுது. பாகி 60 மாசம் அப்புறமா கட்டிக்கலாம். ஐயோ, உங்க சன் என்ன இப்படி போடுறான்? இந்த காரை என் தலையில கட்டிட்டு தான் போவோம் போல இருக்கு. பின்ன எதுக்கு பெற்றிருக்கேன் அவனை? இந்த காலத்து பசங்க கார் என்ன அப்பனே வித்துருவானுங்க. ஐனா பேச்ச கட் பண்ணு. ஆர்சி புக்கரு சாவி கூட டீல் ஓவர்.
இருப்பா இரு, எல்லா முடிவையும் நீயே எடுத்துட்டா எப்படி? எனக்கு எப்போ கார் தேவைப்படுதோ அப்போ நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். சும்மா வாங்களேன் ஒரு வெள்ளட்டம் டிரைவ் பார்க்கலாம். டிரைவ் சார், நான் அர்ஜென்ட்டாக வெளியில் கிளம்பிட்டு இருக்கேன். எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் ட்ராப் பண்றேன். குட், செகண்ட் ஹேண்ட். இட்ஸ் ஆல் ரைட், யூ டோன்ட் பாதர். நோ பாதர், இட்ஸ் எ ப்ளஷர். வாங்க கெட் இன் கம் ஆன் ட்ராவல். ஐ ட்ராப். சார், வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, ஏன் இப்படி தொல்லைப்படுத்துறீங்க? பிரேமி, பிரேமி, வெல்கம். வணக்கம். வணக்கம். ஆன் த டாட் 10:30க்கு வந்துட்டீங்களே, ஒருவேளை நீங்கள் வரமாட்டீங்களோன்னு பயந்தேன். சொன்ன நேரத்துக்கு போகிறதும் சொன்ன வாக்கை காப்பாற்றுறதும் என்னோட வீக்னஸ். ஐ அப்ரிஷியேட் யுவர் வீக்னஸ். வாங்க உள்ள வாங்க ப்ளீஸ். என்னது இது? Just a small compliment from Citibank. Thank you. What a coincidence. நான் உங்களுக்காக ஒரு present வாங்கி வச்சிருக்கேன். உங்க சிஸ்டர் ஸ்வேதா எங்க? ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வந்துடுவாங்க. உங்களை மீட் பண்ண உடனே இம்ப்ரெஸ் பண்ணணும்னு காலையிலேருந்து 8 ட்ரெஸ் மாற்றிருக்காங்க. ஐயோ, எதுக்கு இதெல்லாம்? அப்போ நீங்கள் கொடுத்த காம்ப்ளிமெண்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இட்ஸ் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட்லி ஜெஸ்டர். உங்கள் பெட்ரூமில் வச்சுக்கலாம். தேங்க்யூ. உங்க சிஸ்டர் வர சொல்லுங்க. ஸ்வேதா, அவங்க வந்திருக்காங்கம்மா, வாமா. இது உங்களுக்காக ஒரு நியூ இயர்ஸ் காம்ப்ளிமெண்ட் தான். இது என்னது? பிரிச்சு பார்க்க மாட்டீங்களா? சரி. ஸ்வேதா ஸ்டேட்ஸ்லேருந்து வாங்கி வந்திருக்கா உங்களுக்காக. பியூட்டிஃபுல். அது இருக்கட்டும், இதை பாருங்க. ஐயோ, நகையா? நோ நோ நோ. வளையல் உங்க கைக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஐம் சாரி மிஸ்டர் அஸ்வின், இதெல்லாம் நான் வாங்கிக்க மாட்டேன். இதுவும் என் சிஸ்டர் ஸ்வேதா வாங்கி வந்தது தான், ஒரு ப்ரெசென்ட். மிஸ்டர் அஸ்வின், எனக்குன்னு சில பிரின்சிபிள்ஸ் வச்சுட்டு இருக்கேன். நோ, ஐ டோன்ட் டேக் ப்ரெசன்ட்ஸ் ஃப்ரம் எனிபடி. இப்படிலாம் சொல்லாதீங்க ப்ளீஸ், வாங்கிக்கங்க. ஆமா, எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறீங்க? இதை பார்த்தீங்களா? பாட்டை கேட்டு பாருங்க, நல்லா இருக்குன்னு கொடுத்துட்டு போனாங்க. அதுவும் காம்ப்ளிமெண்டா தான். சினிமா பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இருக்கிறது இல்லை. உங்க சிஸ்டரை பார்த்துட்டு நான் கிளம்புறேன், வர சொல்லுங்க. ஃபோன்ல சொன்ன ஒரு மேட்ரு எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன சொன்ன? தேவையில்லாம பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க இல்லையா, அதுதான். அப்போ தேவைப்பட்டா பொய் சொல்லலாம் இல்லையா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. வாட் ஆர் யூ எய்மிங் அட்? இன்னைக்கு உங்களை மீட் பண்ணியே ஆகணுன்றதுக்காக நான் ஒரு பொய் சொல்லிட்டேன். அதுவும் உங்ககிட்ட. சிஸ்டர்னு சொன்னேன் இல்லையா, எனக்கு சிஸ்டர்ஸே கிடையாது. அம்மாவும் என்னோட சின்ன வயசுலயே போயிட்டாங்க. அப்பாவும் நானும் தான் இந்த வீட்டில் இருக்கோம். எதுக்காக சார் இப்படி ஒரு பொய் சொன்னீங்க? நான் உங்களை பார்க்கணும்னு சொன்னா நீங்க வருவீங்களான்னு எனக்கு டவுட்ஃபுல்லா இருந்தது. அதனால தான் என் சிஸ்டர் உங்களை மீட் பண்ண விருப்பப்படுறாங்கன்னு சொன்னேன். ஐம் சாரி அபவுட் தட். நீங்க சொல்ற காரணம் எனக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு. நோ, புது வருஷம் அன்னைக்கு உங்களை மீட் பண்ணி என்னோட புது வருஷ தீர்மானத்தை முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லணும்னு தோணிச்சு. அப்படி என்ன தீர்மானம்?
முதல்ல என்கிட்ட சொல்ற மாதிரி. புது வருஷத்தன்னைக்கு பல பேர் பல மாதிரி முடிவெடுப்பாங்க. சில பேர் சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை விட்டுடணும்னு நினச்சிக்குவாங்க. சில பேர் குடிக்கிறத விட்டுடணும்னு தீர்மானம் பண்ணிக்குவாங்க. நான் என் பிரம்மச்சரியத்தை விட்டுடணும்னு புது வருஷ தீர்மானம் எடுத்திருக்கேன். பிரேமி, ஐ லவ் யூ பிரேமி, ஐ லவ் யூ. கையை விடுங்க. நம்மளால பைத்தியமா இருக்கா? கையை விடுங்க சார். உங்க கெஸ்டா வந்திருக்கிறேன்னா உங்க வீட்டுல வந்து உங்க கன்னத்துல அரைஞ்சா அது அநாகரிகம். கையை விடுங்க. கன்னத்துல அரை வாங்கிக்கிட்டு உங்களோட புது வருஷ கணக்கை ஓபன் பண்ணிக்காதீங்க ப்ளீஸ். கையை விடுங்க. சாதாரணமா சிரிச்சு பேசி சகஜமா சோஷியலா இருந்தா ஏன் எல்லா ஆம்பளைங்களும் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இடியாட்டிக், ஹைலி இடியாட்டிக். I know what you people will say. காதலையும் மீறி ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு அருமையான பாண்டேஜ் இருக்கே, அது ஏன் இல்லை அப்ரப்டா கட் பண்றீங்க? 10 நாள் பழகினா போதும், உடனே பல்லு அடிச்சுட்டு ஐ லவ் யூன்னு சொல்றீங்க. ஷேம் ஆன் யூ. I know what you people will say. இத்தனை நாளா நீங்க எத்தனை விதத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஒரு ஃப்ரெண்டா இருந்துதான் இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்கீங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பொய் சொல்லி வீட்டுக்கு வரவழைச்சு இவ்வளவு மோசமா நடந்துப்பீங்க நான் நினைக்கவே இல்லை. I know what you people will say, sir. What is it that we people will say? Tell me. என் காதல் ரொம்ப புனிதமானது, டைரக்டா கங்கையிலிருந்து ஸ்பெஷலா கொண்டு வந்தது அப்படின்னு டயலாக்லாம் அடிப்பீங்க. பிரேமி, I know. But let me make one thing very clear, crystal clear. I don't love you. That's that. Goodbye. வீட்டில் யாருங்க? கார்த்திக்னு ஒரு பையன் இந்த வீட்டில் இருக்கானா? ஏன் நான் தான். ஓஹோ, நீதானா? எங்க கூட ஸ்டேஷனுக்கு வாடா. இந்தாப்பா கான்ஸ்டபிள்ஸ், கொஞ்சம் பொலைட்டா பேச கத்துங்க. இந்த பொலைட்டு டியூப்லைட்டு இங்கிலீஷ்லாம் எங்களுக்கு தெரியுமா? நீதானடா கார்த்திக், வாடா புறம்போக்கு. என்ன பண்ணாவா? எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றீங்க? அதுங்க இவன் பண்ணது என்ன செக்ஷன் வருது? அதெல்லாம் நம்ம கேண்டா, நீங்க ஸ்டேஷன்ல வந்து தெரிஞ்சுக்கம்மா. வாடா டே. கார்த்திக், என்னடா பண்ணி தொலைச்சேன்? உன்னை தேடிட்டு வீட்டுக்கே வந்துட்டாங்க போலீஸ். நான் ஒன்றும் பண்ணலமா, எனக்கு எதுவும் தெரியாது. டேய், மரியாதையா நட ஸ்டேஷனுக்கு, இல்ல முட்டி தட்டி. என்னடா ஈகுற? நாமா அவனை அடிச்சா நீங்க கூச்சல் போடுறீங்க? நிறுத்துங்க. எதுக்கு அந்த பையனை போட்டு அடிக்கிறீங்க? அப்ப ஸ்டேஷனுக்கு சொல்லுமா. காரணம் தெரிஞ்சுக்காம அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு நான் அலோவ் பண்ண முடியாது. ஏய், அம்மா காரணம் கேக்குறாங்கடா. என்னம்மா ரொம்ப தரங்கிக்கிறா? நீ என்ன அவனுக்கு வக்காலத்தா? ஆமா, வக்காலத்து தான். நான் ஒரு வக்கீல். வக்கீல்ரா? பொம்பளை வக்கீலு. காரணம் தெரிஞ்சுக்காம அவனை இங்க இருந்து விட முடியாது. காரணம் என்னன்னு சொல்லுங்க. பொம்பளை பசங்க காலேஜ் முன்னால நின்னுகிட்டு போற வார பொம்பளைங்களை பார்த்து ஜொல்லு விட்டுட்டு இருந்தான். சைட் அடிச்சிட்டு இருந்தான். கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிட்டு இருந்தான். அதுக்கு என்ன பேர் தெரியுமா? ஈவ் டீசிங். அது செக்ஷன்ல தெரியுமா? அது எதுக்குடா நமக்கு? போருமா காரணம்? என்னைக்கா நடந்தது? எப்ப நடந்தது? என்ன கதை விடுறீங்க? ஏய், ஏயின்னு சொன்னா பல்லுகளை ஏயிற ராஸ்கல். வாடா. ஒத்துமா. ஓ மேல லத்தி பட்டா அப்புறம் ராங்கா போயிடும். அசம்பிளி வரைக்கும் போயிடும். நடரா ஸ்டேஷனுக்கு. சொல்றது கேளுங்க, அப்புறம் சீரியஸா போயிடும். நீ வக்கீல்னா அத கோர்ட்ல வச்சுக்கோ. டோன்ட் சீன் கிரியேட். அக்கா அக்கா அக்கா, கார்த்திய போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கக்கா. ஆமாக்கா, கார்த்தி யாருன்னு வந்து கேட்டாங்க. நடராஜ் ஸ்டேஷனுக்குன்னு மிரட்டினாங்கக்கா. வாசுகி மாமி வந்து காரணம் இல்லாம நான் விட மாட்டேன், நான் ஒரு வக்கீல்னு சொன்னாங்கக்கா. கேர்ள்ஸ் காலேஜ் முன்னாடி நின்று டீசிங் பண்ணானா. அத்தனையும் போய்க்கா. நம்ம கார்த்தி அந்த மாதிரி வம்புக்கெல்லாம் போகவே மாட்டாங்கக்கா. நான்
நான் எங்கேயும் போகலன்னு கார்த்திக் சொல்ல அவனை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்கக்கா. அடிச்சாங்களா? ஆமாக்கா, ரொம்ப பாவமா இருந்தது, அழுதுட்டான். எந்த போலீஸ் ஸ்டேஷன்? அதான் அந்த இவர் வருவாரே, அவர்தான்க்கா, அந்த இன்ஸ்பெக்டர். ஓ, அஸ்வினா? என்னடா பொம்பளை காலேஜ் வாசல் நின்னுட்டு கலட்ட வட பண்ற ராஸ்கல்? நான் வீட்டை விட்டு வெளில போகவே இல்லை சார். மூஞ்சிய பேத்து விட பேத்து. கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறியான், விசில் அடிக்கிறியான், கம்ப்ளைண்ட் வந்துட்டா. யார் சார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? எதுக்கு ஓட்ட சொல்லுனே? அத்தனையும் போய் சார். எந்த குற்றவாளிடா உண்மையை ஒத்துக்கிறான்? அப்படியே ஒத்துக்கிட்டா எங்களுக்கு என்ன வேலை இருக்குங்க? பையன் மேல எஃப்ஐஆர் போட்டலாமா சார்? என்ன சொல்றான் போடிய? பொம்பளை காலேஜ் பக்கமே போகலன்னு சாதிக்கிறான் சார். கொஞ்சம் சேப்பு தோலா, மனசுக்குள்ள மன்மதான் நினைப்பு. எஃப்ஐஆர் போட்டலாமா சார்? எஃப்ஐஆருக்கு என்னையா அவசரம்? அது உடனே போட்டு மாட்டேங்கிறமா? அது எப்போ போட்டோன்னு எனக்கு தெரியும். அவனை நாளை தட்டி லாக்அப்ல தள்ளு. நில்லுங்கம்மா, எங்க நீங்க பாட்டுக்கு போறீங்க? மிஸ்டர் அஸ்வினை பார்க்கணும். அவரெல்லாம் இப்ப பார்க்க முடியாது. நான் பார்க்காம போக மாட்டேன். ஸ்டேஷனுக்கு வெளியில உட்காந்து சத்தியாகிரகம் பண்ணுவேன். என்னம்மா நீ ரொம்பவே திமிரா பேசுற? திமிரா பேசல, தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். காரணம் இல்லாம என் தம்பியை நீங்க டீடைன் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க இன்ஸ்பெக்டர் நான் பார்த்துட்டு தான் போவேன். போகாதன்னு சொல்றேன்ல. தள்ளியா? போகாதம்மா. தள்ளு. என்னையா சத்தம் அது? யார் இந்த பொம்பளை? அந்த பொம்பளை நான் தான். மிஸ்டர் அஸ்வின், என் தம்பியை காரணமே இல்லாம டீடைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஏதோ ஃபால்ஸா இம்ப்ளிகேட் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. வெயிட், யார் நீங்க? அத முதல்ல சொல்லுங்க. Sit down. நான் யாருன்னா கேட்டீங்க? ஆமா, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இது உங்க வீடு இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். இங்க சில ப்ரொசீஜர்ஸ், ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு. உங்க வீட்டில் கூச்சல் போடுற மாதிரி இங்க கூச்சல் போட்டீங்கன்னா I'll be forced to take action against you. ஒழுங்கா மரியாதையா பேசுங்க. What do you want? என் பேரு பிரேமி. என்ன பிரேமாவா? பிரேமி, PREMI. கார்த்திக் என்னோட பிரதர். இப்போ உங்க கஸ்டடியில் தான் இருக்கான். அவனை எந்த விதமான சார்ஜஸும் இல்லாமல் டீடைன் பண்ணி வச்சிருக்கீங்க. Who said that? உங்க பிரதர் அவன் காலேஜ் காம்பவுண்ட் வாசல் இருந்துகிட்டு போற வர பொம்பளைலாம் கெட்ட வார்த்தையில கமெண்ட் அடிச்சிருக்கான். டீசிங் நாங்க புக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். என் தம்பி அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான். I know what you people will say. இதோ பாருங்க மிஸ்டர் அஸ்வின், நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைய. நமக்குள்ள என்னங்க பிரச்சனை? நீங்க யாரோ நான் யாரோ. தம்பி மேல ஏதோ கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அங்க பிடிச்சி வச்சிருக்கோம். And that is that. அப்போ என் தம்பியை விட மாட்டீங்க? He will be produced in court on Monday. நீங்க சொல்ல நினைக்கிறத மேஜிஸ்ட்ரேட்டை டைரக்டா சொல்லுங்க. The law will take its own course. ஆனா நீங்க ஜெயிச்சிட்டு தான் நினைக்காதீங்க மிஸ்டர் அஸ்வின். No, I'm Inspector Ashwin. எஸ், இன்ஸ்பெக்டர் அஸ்வின். எனக்கும் லா தெரியும். Law is an ass. கழுத தெரியுமா உனக்கு? கழுத உதைக்கும் தெரியுமா உனக்கு? You will come to know about it.
सारे